ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகுது ரொம்பவே பயனுள்ள டிப்புங்க தாங்க. அதுவும் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஜோடியெல்லாம் மிஸ் ஆன சாக்ஸுங்க வச்சு நினச்சி கூட பார்க்காத நிறைய டிப்ஸுங்க தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோருமே வீடியோ ஒன்று ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ வாங்க நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப்பு பார்த்துடலாங்க. இனி இப்போ நல்ல சம்மர் சீசனுங்க. சம்மர் சீசன் முடித்தா நமக்கு மழைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைமில் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் கொடையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கொடை யூஸ் பண்ணுற டைமில் கொடை கொஞ்சம் நனைஞ்சிருச்சுன்னா அந்த நனைஞ்ச கூட நம்ம பேக்கில் அப்படியே வச்சுட்டோன்னா பேக்கில் இருக்கிற மற்ற பொருளுங்களெல்லாம் நனைஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு பழைய ஜோடி மிஸ் ஆன சாக்ஸை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா அந்த சாக்ஸுக்குள்ளே நம்ம இந்த ஈரக்கூட நம்ம வச்சுட்டு அப்படியே நம்ம பேக்குள்ளே வச்சுட்டா மற்ற பொருள் நம்ம பேக்குள்ளே இருக்கிற மற்ற பொருளெல்லாம் ஈரம் படாமல் நமக்கு பாதுகாக்க அது மட்டும் இல்லைங்க. நல்ல வெயில் கொளுத்தி அடிக்கிற டைமாக இருந்தாலும் சடனாக நமக்கு இடையில மழையும் வருது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம பழைய சாக்ஸ் ஒன்று நம்ம பேக்கில் கூட வச்சுட்டோன்னா ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி காஸ்ட்லி அப்படி இல்லைன்னா ஃபேன்சியான ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டோன்னா அதை நம்ம ஒகேஷ்னலி தான் பயன்படுத்துவோம். அதாவது ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம பயன்படுத்துவோம். அந்த மாதிரி அந்த பயன்பாடு முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை மறுபடியும் நம்ம அப்படியே வச்சுருவோம். அந்த மாதிரி நம்ம வச்சுட்டோன்னா டஸ்ட்டு போய் நம்மளோடது இந்த மாதிரி நல்ல காஸ்ட்லியான ஃபேன்சியான ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி பழைய மாதிரி ஆயிரும் நம்ம மறுபடியும் பயன்படுத்தும் போது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பழைய சாக்ஸுக்குள்ளே நம்மளோடது ஃபேன்சி ஸ்லிப்பர்ஸ் அப்படி இல்லைன்னா ஷூஸ் எது வேணாலும் நம்ம இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிற அந்த ஒரு டைம் பீயிங்க்கு நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுட்டோன்னா எப்போவுமே நமக்கு நம்ம பயன்படுத்துகிற அந்த ஒரு டைமுக்கு நல்லா நம்ம எப்படி கடையிலேருந்து வாங்கினோமோ அந்த மாதிரி இஷ்டப்படாமல் நம்மளோட காஸ்ட்லி ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டோன்னா எப்போவுமே புதுசாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒன்று லைக் பண்ணுங்கள். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. இந்த மாதிரி செல்ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு எப்போவுமே நம்ம ஹேண்ட்பேக்கில் தான் நம்ம வைப்போம். அந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் நம்ம ஃபோன் வைக்கும்போது அதோட ஸ்க்ரீனில் ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஹேண்ட்பேக்கில் இந்த ஃபோன் மட்டும் இல்லை நிறைய விஷயம் நம்ம வைக்குவோம். அந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஆங்கிள் சாக்ஸஸ் எல்லாம் இருந்தால் அது பழசாச்சுன்னா அப்படி இல்லைன்னா ஜோடி மிஸ் ஆன சாக்ஸ் இருந்தால் நம்ம செல்ஃபோன் இந்த மாதிரி போட்டு நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுட்டோன்னா நம்ம செல்ஃபோனில் அந்த ஒரு ஸ்க்ரீனில் எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் நமக்கு மெயின்டைன் பண்ணிடலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக எனக்கு தோணுன ஒரு டிப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள். அது போலவே நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற இந்த மாதிரி ஆயில் கேன் எல்லாம் எப்போவுமே எண்ணெய் ஊற்றி நம்ம பயன்படுத்துறதுனாலே அதோட வெளிப்பகுதி ஒரு மாதிரி ஸ்லிப்பரியாக வழுக்கிற மாதிரி இருக்கும். ஆயில் இருக்கிறதுனாலேயே சடனாக நம்ம ஏதோ ஒரு பர்பஸுக்காக ஆயில் எடுக்கும்போது அந்த பாட்டில் கீழே விழுகிறதுக்கும் உடையிறதுக்கும் ஆயில் எல்லாம் வேஸ்ட்டாக போகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டும் நம்ம பாட்டிலுக்கு நல்ல ஒரு grip கிடைக்கிறதுக்காக வேண்டிட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாக்ஸ் அந்த ஒரு பாட்டிலில் போட்டு விட்டுட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற டைமில் நல்ல ஒரு grip-ஆகவும் இருக்கும். அடிக்கடி எடுத்து உங்களுக்கு வாஷ் பண்ணி உங்கள் பாட்டில் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு சாக்ஸ் போட்டு வைக்கிறதுனாலே நல்ல ஒரு grip இருக்கும். கிச்சனில் எப்பவுமே பயன்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்றதுனாலே அடிக்கடி பயன்படுத்தி கையில் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு grip-ஆ பாட்டிலுக்கு இது உதவுங்க. கண்டிப்பாக ஒரு சாக்ஸ் இந்த மாதிரி போட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆயில் பாட்டில் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரிய வரும். இந்த ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி கண்ணாடி வெசல்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம நல்லா வாஷ் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸஸாக இருந்தாலும் பவுலாக இருந்தாலும் பிளேட்ஸாக இருந்தாலும் எல்லாமே நம்ம ஒகேஷ்னலி அதாவது கெஸ்ட் எல்லாம் வரும்போது அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு விசேஷத்துக்கு தான் மோஸ்ட்லி பயன்படுத்துவோம். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி அப்படியே நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா மறுபடியும் எடுக்கும்போது அதெல்லாம் மறுபடியும் வாஷ் பண்ணுற ஒரு நிலைமைக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ் பவுல்ஸு அது மாதிரியே பிளேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு துணியில் நீங்கள் சுற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக இருக்கிற இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாம் மறுபடியும் நீங்கள் எடுக்கும்போது கழுவி சுத்தம் பண்ணி துடைக்கணுன்ட்டு அவசியமே இருக்காது. நீங்கள் கழுவி எப்படி வச்சுட்டிங்கனோ அந்த மாதிரியே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கிளாஸஸ் பவுல்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் சும்மா வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற சாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு தாங்க நான் கடாயில் போட்டிருக்கேன். நல்லா ஒன்று சூடு பண்ணி எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. நல்லா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு நம்ம இது கல்லுப்பு நல்லா ஒன்று சூடு பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான் பாருங்கள். கை பொறுக்கிற சூட்டு அளவுக்கு லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா கல்லுப்பு சூடு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு தேவையானது வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடுற வேஸ்ட்டான இந்த மாதிரி ஜோடி மிஸ் ஆன சாக்ஸுங்க தான். இந்த மாதிரி பர்பஸுக்கெல்லாம் நம்ம அதை தூக்கி போடாமல் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இப்போது நான் இந்த ஒரு
சாக்ஸுக்குள்ளே நல்லா சூடான நம்மளோட கல்லுப்பு தாங்க போட்டுட்டு இருக்கிறேன். நல்ல கல்லுப்பு நான் இங்கே ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அது முழுவதும் நம்ம இந்த மாதிரி சாக்ஸுக்குள்ளே போட்டுட்டு அந்த கல்லுப்பு வெளியே வராதபடி நல்லா இன்னும் டைட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி கட்டிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஜாயின்ட் பெயின் இருக்கிற பகுதிக்கு நம்ம இந்த மாதிரி ஒன்று வச்சு விட்டுட்டோன்னா அவ்வளோ ஒரு ரிலீஃபாக இருக்குங்க. எஸ்பெஷலி உங்கள் வீட்டில் ஏஜ் ஆனவங்க இருந்தால், வயதானவங்க இருந்தால் இந்த ஒரு டிப் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். கை கால் முட்டு வலிக்கு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நிறைய நேரம் கம்ப்யூட்டர் பார்க்குறவங்களா இருந்தால் கழுத்து வலி இருக்கும், கண் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயினாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் கழுத்தில் நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இனி நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. அதோடவே நமக்கு தேவையானது வாஷிங் சோப் தான், அதாவது துணி துவைக்கிற சோப்பு தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். அதை நமக்கு கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையானது 1 டீஸ்பூன் அளவுக்கு தான். உங்கள் கையில் சீஸ் கிரேட்டர் இல்லைன்னா கூட நீங்கள் கத்தி யூஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இவ்வளோ தான் பாருங்கள். 1 டீஸ்பூன் அளவுக்கு வாஷிங் சோப்பு கிரேட் பண்ணி சேர்த்தாச்சு. அதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் கோல்கேட் கூட நல்லா நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ஒயிட் கோல்கேட்டு அது மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்த வாஷிங் சோப்பை கல்லுப்பு நல்லா மிக்ஸ் ஆகிறபடி இந்த மாதிரி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ வெக்கேஷன் டைம் அப்படின்றதுனாலே குழந்தைங்க எல்லாம் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும். அது மட்டும் இல்லை, அடிக்கடி நீங்கள் உங்களோடது டாய்லெட் கழுவுற ஒரு நிலைமை இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டும் உங்கள் க்ளோசெட் எப்பவுமே நல்ல நறுமணத்தோட எந்த கரையும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக வேண்டிட்டும் கை தொடாமல், ஹேர்பிக் பயன்படுத்தாமல், ப்ரஷ் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சால் போதும். வாரம் முழுவதும், மாதம் முழுவதும் உங்கள் டாய்லெட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக நறுமணமாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம் கை தொடாமல். அதுக்காக வேண்டிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்ச அந்த ஒரு மிக்ஸை நான் இந்த மாதிரி ஒரு சாக்ஸுக்குள்ளே தாங்க போடுறேன். அதுக்காக தான் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஜோடி மிஸ் ஆன சாக்ஸ் எல்லாம் நீங்கள் தூக்கி போடாமல் நிறைய விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்திட்டு வந்துடலாங்க. அவ்வளோதான். நம்ம மிக்ஸ் பண்ண கல்லுப்பு, வாஷிங் சோப் தூள், அது மாதிரியே ஒயிட் கோல்கேட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணது இந்த மாதிரி நான் சாக்ஸுக்குள்ளே போட்டாச்சு. அதோடவே நமக்கு தேவையானது கொட்டாங்குச்சி தாங்க. கொட்டாங்குச்சி நான் இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி அதில் ஒரு 4 துண்டு அளவுக்கு நான் இந்த மாதிரி சாக்ஸுக்குள்ளே போடுறேன். நம்ம இது கூட கொட்டாங்குச்சி சேர்க்கறதுனாலேயே பேட் ஸ்மெல் அப்சர்வ் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, எப்போவுமே நம்மளோடது செப்டிக் டேங்க் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு இந்த மாதிரி சாக்ஸோட எட்ஜ் பகுதி ஒன்று கட் பண்ணி கொடுத்துடணும். அதாவது நமக்கு கரெக்டாக ஒன்று ஹேங் பண்ணி விடுறதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸு நம்ம இந்த மாதிரி ஒன்று சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த ஒரு சாக்ஸ் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாம். நம்மளோடது ஃப்ளஷ் டேங்க்குள்ளே தாங்க இந்த ஒரு சாக்ஸை நான் இந்த மாதிரி வைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம சாக்ஸ் வைக்கிறதுனால ஒவ்வொரு டைம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அடிக்கடி டாய்லெட் யூஸ் பண்ணாலும் ஃப்ளஷ் பண்ணும்போது கை தொடாமல், ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் நல்ல நறுமணத்தோடு நமக்கு அந்த ஒவ்வொரு ஃப்ளஷ்லேயும் நமக்கு க்ளீன் ஆகும் நம்மளோடது க்ளோசெட்டு. அதனாலே எந்த கரையும் இருக்காது. அடிக்கடி நீங்கள் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி உங்களோடது க்ளோசெட்டு நீங்கள் வாஷ் பண்ணணுன்ட்டு இருக்காது. அதோடவே உங்கள் டாய்லெட்டு நல்ல நறுமணமாக எந்த பேட் ஸ்மெல்லும் இல்லாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாங்க. மாதம் முழுவதும் இது ஒன்று போதுங்க உங்கள் டாய்லெட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ இன்றைக்கி நான் என் வீடியோவில் ஆட் பண்ணியிருந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே யாரும் ஜோடி மிஸ் ஆன இந்த மாதிரி சாக்ஸ் எல்லாம் தூக்கி போடாமல் நிறைய விஷயத்துக்காக பயன்படுத்துவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் வீடியோவில் ஆட் பண்ணாத ஏதாச்சும் ஒரு நல்ல டிப்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.